அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஎம் வீவர்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது கெண்டி டிஸ்ட்ரிக்ட் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான ஒரு கல்லுக்கு மேலே இருந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கெண்டி டிஸ்ட்ரிக்டில் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம், மிகவும் அழகான ஒரு இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அவ்வளோ அழகா இருக்குது. பாருங்க, ஈவினிங் 4 PM தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். என்ன உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. அழகான இடம், சூப்பராக இருக்கு. ஸோ கேஎம் வீவர்ஸ், இப்போ பெரிய கல்லு கிட்டவாயிட்டேன். இப்போ பெரிய கல்லுக்கு தான் போய்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான ஒரு இடம். கெண்டி டிஸ்ட்ரிக்டில் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த பெரிய கல். ஸோ இந்த பெரிய கல்லுக்கு தான் இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துல இருந்து நான் கம்ப்ளீட்டாக வீடியோ போடுறேன். பாருங்கள், கேஎம் வியூஸ்லேயும் அதே நேரம் கால்டி மூவ்மெண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர்பான இடம், ரொம்ப அழகான ஒரு இடம், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம் அப்படி தான், ஈவினிங் 4 PM எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எப்படி செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அழகான ஒரு இடம். பாருங்கள், கெண்டி டிஸ்ட்ரிக்டில் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த பெரிய கல். ஸோ அந்த பெரிய கல்லில் தான் இப்போ நான் இருந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளேஸ், சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், நான் இப்போ உள்ளே போகிறேன். ஸோ அந்த பெரிய கல்லுக்கு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் பிளேஸ், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே தூரத்தில் தெரிகிறது பானகமும். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு இடம், அவ்வளோ அழகான இடம். ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லா இடமுமே அவ்வளோ அழகு தான். ஆனாலும் பாருங்கள், கேண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே நேரம் அந்த பெரிய கல்லில் இருந்து பார்க்கும்போது அந்த வியூவை பாருங்கள், மலை தொடர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, மிக மிக அழகாக இருக்குது, மிக அழகான ஒரு இடம், அவ்வளோ அழகான இடம், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூவை பாருங்கள். இது அங்கே தூரத்தில் தெரிகிறது கட்டாப்புன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான ஒரு இடம், வெரி வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கலாம், இன்னொரு 1 hour 2 hours இருந்தால் சன்ஷைன் பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த டைமில் இதை விட அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப அழகான இருக்கும், ரொம்ப பெரிய கல். இந்த கல்லில் நிறைய இடங்களில் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு இடம், அவ்வளோ ரிலாக்ஸ், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் தான் இலங்கை. ஸ்ரீலங்காண்டாலே பொதுவாகவே ரொம்ப அழகு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான இடங்களில் ஒரு இடம் தான் இந்த கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கல். அந்த வியூ, சுற்று வட்டார வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய மலைத்தொடர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதே நேரம் அங்கே தூரத்தில் தெரிகிறது பானகமும். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் காற்று ரொம்ப காற்றாக இருக்கும், அவ்வளோ காற்றாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு இனிமையாக குளிர்ச்சியாக இருக்குது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம், சூப்பராக இருக்குது.
கேம் வியூவர்ஸ், இது வந்து நான் இப்போ வெளியே போகிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரம் எங்கால பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ற சூப்பராக இருக்குது. இது அந்த உள்ளே போகிற வழி தான். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகான ஒரு இடம், சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கேம் வியூவர்ஸ் பாருங்கள், வந்து இது கேண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்ஹின்னை பெரிய கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான ஒரு இடம், மிகவும் அழகான இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரம் அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து பானகமோ குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் பானகமோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான ஒரு இடம், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேம் வியூவர்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து கெண்டி டிஸ்ட்ரிக்ட் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான ஒரு கல்லுக்கு மேலே இருந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கெண்டி டிஸ்ட்ரிக்டில் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம், மிகவும் அழகான ஒரு இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அவ்வளோ அழகா இருக்குது வந்து. பாருங்க, ஈவினிங் 4 PM தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் வந்து. என்ன உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. அழகான இடம், சூப்பராக இருக்கு. இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு இடம், வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் தான் வந்து இது கெண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்ஹின்னை. அதாவது கல்ஹின்னைக்கு ரொம்ப அருகாமை, அதாவது கல்ஹின்னையில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் தான் வந்து இந்த இதுக்கு சொல்லுவாங்க வந்து பெரிய கல்லுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு இடம் தான் வந்து இந்த இடம். பாருங்க சூப்பரா இருக்கு. ஓகே, நான் இந்த இடத்த உங்களுக்கு டோட்டலா வந்து காட்டுறேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு லொகேஷன். அதே நேரம் வந்து இப்போ உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து அது பானகமுவா. நான் இப்போ அதை உங்களுக்கு டோட்டலாக வந்து நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே நேரம் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட், அங்கே தெரிகிறது வந்து குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். அதே நேரம் இங்கே நாங்கள் இப்போ இருந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிற இந்த கல் வந்து கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. ஆனால் ரொம்ப அழகான இடம், அவ்வளோ ஒரு அழகான வியூ. நிறைய ஈவினிங் ஆஃப்டர் 5 PM வந்து நிறைய வந்து க்ரௌட் வர்றது வந்து இந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து. நிறைய பேர் வந்து உட்காந்து நிறைய வெரைட்டியாக ஃபுட் அது இதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம், அப்படி ஒரு அழகான வியூ, சூப்பரா இருக்கு வந்து கெண்டி டிஸ்ட்ரிக்ட்ல. இது கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் திரும்ப உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரா இருக்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ, சூப்பர் வியூ, ரொம்ப அழகா இருக்கு வந்து பாருங்க. ஆனால் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கு. அந்த கூடுதலாக வெயிலுன்றதுனால நான் நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப கிளியராக இருக்காதோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கு. இருந்தாலும் இந்த டைம்ல நிறைய க்ரௌட் இல்லைன்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அவ்வளோ ஒரு அழகான வியூ, சூப்பராக இருக்கு. நான் நிறைய பேர் வர்றாங்க இந்த இடத்துக்கு. என்ன நிறைய வாங்க தங்கச்சி, கல்லுக்கு வர்றீங்க, வீடியோல காட்டுவாங்கள வேணா. இந்த இப்ப நிறைய பேர் வர்றாங்க பாக்குறதுக்கு வந்து இந்த கல்லுக்கு. ஏன்னா ஈவினிங் ஆஃப்டர் 5:30 PM வந்து நிறைய க்ரௌட் வர்றது வந்து இந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம், அழகான வியூ. பாருங்க சூப்பரா இருக்கு. இது கெண்டி டிஸ்ட்ரிக்ட் கல்ஹின்னையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த இடம். அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரிலாக்ஸுக்காக வேண்டி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. நிறைய வந்து என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு மிச்ச நேரம் உட்காந்து பேசி காய்ச்சிட்டு இருந்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம்.
அதே நேரம் ஒரு 6-7-8 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்க வந்து. ஏன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸ், அதே நேரம் நல்ல காத்தோட்டமான ஒரு இடம். இந்த வியூ வந்து அவ்வளோ ஒரு அழகான வியூ, சூப்பர் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான வியூ, சூப்பர். அதே நேரம் இப்போ அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து அது தங்கச்சாய் பானகம் என்ன, அங்கே தூரத்தில் தெரிகிறது பானகமே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அழகான வியூ, சூப்பர்பா இருக்கு. தங்கச்சி வீடியோவில் பட்டா பரவாயில்லையா? அப்பவும் பரவாயில்லாட்டி பரவாயில்ல தங்கச்சி, பொறவை ஏற்றக்கூடா எனக்கு சரியா? முகம் விளங்க அது யாருன்னு தெரியாது. ஆனா 5.5 பேரும் நிறைய க்ரோட் வர என்ன தங்கச்சி, அது அங்க தெரியும், அது பானகம் என்ன. இங்கால இதெல்லாம் என்ன, இங்கால இந்த எந்த ஊரு இங்கால தெரியுறது, இது கட்டாப்பு, கட்டாப்பு. என்ன செய்து வாங்க வாங்க, கல்ல என்ஜாய் பண்ண வர்றீங்கன்னா இந்த வாங்க வாங்க, இந்தா வா பாருங்க. நான் தான் சொல்றது வந்து இந்த கல்லுக்கு தான் வருவாங்க. இந்த பாருங்க வாங்க, என்ஜாய் பண்றதுக்கு நிறைய வர்றாங்க. இது இது வீடியோ கேஎம் வியூஸ் யூடியூப் வீடியோ போயிட்டு இருக்குது தம்பி. கேஎம் வியூஸ் அது நேரம் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து இந்த இது போய்கொண்டு இருக்குது. உண்மையில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அவ்வளோ ஒரு அழகான இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, சூப்பர்பா இருக்கு. அதே நேரம் இது இங்கால தெரிகிறது வந்து இது தம்பி பானகம் என்ன, இங்கால தெரிகிறது இது வந்து பானகம் சரியா? இது திரும்ப நான் சொல்றேன், இது கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்லினையில் இருக்கக்கூடிய பெரிய கல், இதுக்கு சொல்றது பெரிய கல், ලොකුගලනේ ලොකුගල යාළුවනි මේ වෙවිලා එතරම් නුවර දිස්ත්‍රික් ගල්හින්නේ තියෙන ලොකුගලට තමයි මම ඇවිල්ලා ඉන්නේ බලන්න. ඒ තරම් ලස්සන ලොකේෂන් එකක්, මාර ලස්සනයි, බලන්නම ආසයි. ගොඩාක් කට්ටිය එන යන තැනක් ඇවිල්ලා ඒ තරම් ලස්සනම ප්ලේස් එකක්. මේක කැන්ඩි දිස්ත්‍රික් ගල්හින්නේ තියෙන්නේ. එතරම් ඕගොල්ලෝ බලනවා ඇති ඒ කියන්නේ මේ ලොකේෂන් එක පේන විදිහට ඔයාලට ඒ පැත්ත පේන්නේ, දෙහේ පේන්නේ ඇවිල්ලා පානගමුව. ඒ කියන්නේ කුරුණාගල දිස්ත්‍රික්. මේක දැන් මම අපි ඉන්නේ මේක මේ ගල උඩ, මේ ගල ඇවිල්ලා කැන්ඩි දිස්ත්‍රික්. හරිද? ඒ තරම් ලස්සන ප්ලේස් එකේ ඉඳලා තමයි මේක ඔයගොල්ලන්ට දාන්නේ. එතරම් කියන්නේ මෙහෙම මේ වටේම ඉන්න කට්ටිය නම් කොහොමත් වැඩිපුර මේනවා මෙහෙට. ඒ වුණාට දුර කට්ටිය දන්නේ නැති නිසා තමයි මම මේ වීඩියෝ එක දාන්නේ ඔයගොල්ලන්ට මේ පෙන්වන්න ඕන නිසා. අපිටත් එතරම් ලොකු ආඩම්බරයක්. ඒ කියන්නේ ලංකාව කියන්නේ ඒ තරම් ලස්සන රටක්. ලංකාවේ කොහේ වුණත් ලස්සන තමයි, කොතනට ගියත් ලස්සන තමයි. ඒ හින්දා තමයි පිටරට කට්ටිය වුණත් වැඩිපුර මෙන්නේ මේ රටට. හේතුව ඒ තරම් ලස්සන රටක්, ලස්සන පොළවක්. ඒ වුණාට සමහර තැන් ඇවිල්ලා මේ වගේ කවුරු හරි වීඩියෝ දෙම්මුත් තමයි ඕගොල්ලන්ට බලන්න පුළුවන් ඒක කොහොමද කියලා. ඒ නිසා තමයි අපි මේ YouTube වල වුණත් ඒ වගේ Facebook එකක වුණත් අපි දාන්න හේතුව. දැන් ඕගොල්ලන් මෙහෙමයි මෙහෙට එන්න බැරි වුණත් මේ වගේ එවිල්ලා කියන අපි මේ වගේ වීඩියෝ බලලා හරි ඒ සතුට විඳින්න පුළුවන්. ඒ කියන්නේ ඒ තරම් ලස්සනම ලොකේෂන්. මේක ඇවිල්ලා මෙතනට එවිල්ලා බැලුවොත් ඒ සතුට ඇවිල්ලා දරා ගන්න බැරි තරම් සතුටුයි. ඒ කියන්නේ ඒ තරම් සතුටු. உண்மையிலே வந்து ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு நாடு. இலங்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாமே அழகு தான். ஆனால் சில இடங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவில் போட்டால் தான் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல்லையும் அதே நேரம் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஏன்னா நிறைய இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல அமெரிக்கால எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நிறைய அதாவது இப்ப பாச தெரியுமோ தெரியலையோ, ஆனா வந்து அவங்க இந்த வியூவை பார்த்து அவங்க நிறைய என்ஜாய் பண்றாங்க வந்து. ஸோ actually I wanted to say everyone, because you know there are lots of my friends in England and also America, all of the world. Because of that I'm uploading like these videos, because you know like these views. Sri Lanka is such a beautiful and very nice country. Wherever you go, Sri Lanka actually very nice and beautiful location, and most places are greenish. So that's the reason lots of foreigners are coming to Sri Lanka. And even though they are going everywhere, but even though in Sri Lanka there are lots of like these places also, because
you know, such a nice and beautiful place. This big stone is very, very nice and beautiful location, and also around everywhere you can have a look, and that is Kurunegala district is like, its name is Panagamo. Actually I'm standing here, this stone name is Galhinna Big Stone, and even though this is actually Kandy district, okay, this is Kandy district, but it's very, very nice and beautiful place. And after 6, it's mean like 5 p.m. lots of people are coming to this place, because you know, they are enjoying a lot, because you know, the windy and very sunny, and also very interesting place, and also location is it's mean like, you know, all of the place is very nice and beautiful location, and also after 6 p.m. and also they can enjoy sunshine also. That is the reason I am telling all of them, you know, if you watch this video, I think maybe you all will enjoy, because you know, that's very, very nice, very, very nice and beautiful place. Okay, anyway, KM viewers, finally remember to subscribe our KM views, and also you can follow our Facebook page, Khaldeen Mohammed Facebook page also. Okay, anyway, most foreigners are coming to Sri Lanka. Anyway, I am telling all of you, thank you very much to coming to Sri Lanka. Because of you, we can develop also, and also you all can enjoy, and we are always welcoming all of you to our beautiful nation, beautiful Sri Lanka. Anyway, wherever you are in the world, anytime you all can come to Sri Lanka, you all can enjoy. If you come to Sri Lanka, definitely you all will enjoy Sri Lankan food also, very nice and tasty food, and not only Sri Lanka location, but also Sri Lankan people also, very kind people with everyone, and also Sri Lankan food, definitely you all will enjoy Sri Lankan food. Anyway, KM viewers, finally subscribe our KM views. Thank you very much to watching KM views. Anyway, I am going to show all around this place. Okay, you all will enjoy, and I am going to tell in our mother tongue. Like I am going to tell in Tamil. Okay. பாருங்க வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறீங்க, நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களை வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இது வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த இடங்கள் எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன், அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் தான் வந்து இருக்கிறேன். வந்து அவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷன். ஏன்னா எங்களோட ஹோமுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தாலும் அடிக்கடி வர்றதுக்கு டைம் கிடைக்கிறது குறவு. இருந்த போதிலுமே நாங்கள் வந்தால் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது, வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம். பாருங்கள் வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க, வந்துட்டு பார்த்துட்டு இருந்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, வந்து நிறைய பேர் வர்றாங்க. இப்போ இன்னொரு ½ வந்து நிறைய க்ரௌடாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இப்போ ரொம்ப வெயிலுன்றதுனால நிறைய பேர் வந்து இந்த டைமில் வரமாட்டாங்க. நான் அந்த வீடியோன்றதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த இடத்த. இந்த வீடியோ கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அதே நேரம் மறக்காம நீங்க KM வியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் கால்டீன் மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து நிறைய இந்த மாதிரி அழகான வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து தான் இந்த வீடியோ நான் போட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கு, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது தெரிகிறது வந்து கல்ஹின்னை உண்மையிலே ஒரு அழகான ஒரு கிராமம், ரொம்ப அழகான கிராமம். அதே நேரம் 12 மஹல்லாக்களை கொண்ட ஒரு அழகான ஒரு மிகவும் ஒற்றுமையான ஒரு கிராமம், மிகவும் பெரிய ஒரு கிராமம் தான் கல்ஹின்னை. மிகவும் அழகான சூழல், அழகான இடத்துக்கு மத்தியில், மலைத்தொடர்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய மிகவுமே ஒரு அழகான ஒரு இடம்தான் கல்ஹின்னை. கண்டி மாவட்டத்தில் அழகான ஒரு மிகவும் பெரிய ஒரு கிராமம் கல்ஹின்னை வந்து நிறைய தனவந்தர்கள், அதுபோல நிறைய கல்விமான்கள், நிறைய கவிஞர்கள், அதுபோல நிறைய மௌலவி, அதே மாதிரி ஹாஃபில்களை கொண்ட மிகவும் ஒற்றுமையான ஒரு ஊர் தான் வந்து கல்ஹின்னை. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை திருநாடு உண்மையிலேயே ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு. எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு நாடு தான் எங்கட தாய்
தாய் திருநாடு. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம அனைவரும் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான நாட்டில் வாழக்கூடிய நம்ம அனைவரும் எப்போதுமே ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இலங்கை உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு அழகாக காட்சி அளிக்கக்கூடிய அழகான மலைத்தொடர்களை கொண்ட ஒரு அழகான ஒரு நாடு. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக பெருமையாக இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு இந்த கல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கு. Anyway, KM viewers, finally subscribe our KM views and also finally follow our Kaldi Movement Facebook page also. Thank you very much for watching KM views. Thank you so much. KM viewers, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே கல்லினையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கல் என்ற இந்த இடம் வந்து கல்லினையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அது மாதிரி கேண்டி டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இடம். வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல். Very nice location. And also after 5:30 PM உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருக்கும் வந்து. ஏன்னா சன்ஷைன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் வந்து அந்த டைம்ல. ஏன்னா இப்போ 4 PMன்றனால அது உங்களுக்கு காண்பிக்க முடியலை எனக்கு. என்னன்னா ஆஃப்டர் 5:30 PM 6 PM நான் இந்த இடத்துல இருந்தேன்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூவா இருக்கும் வந்து. அவ்வளோ அழகான வியூ, சூப்பரா இருக்கும் வந்து. இப்ப கூட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்மையா இருக்கு. அதே நேரம் இது கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு இடம். அதே நேரம் இப்ப தூரத்துல அந்த பக்கம் எல்லாம் தெரிகிறது வந்து பானகமுவா. பானகமுவான்னு சொல்றது வந்து அதாவது குருநாகல டிஸ்ட்ரிக்ட். பானகமுவா குருநாகல டிஸ்ட்ரிக்ட். ஓகே, பானகமுவம் வந்து உண்மையிலேயே மிகவும் பெரிய ஒரு ஊர் தான். கல்லினே போன்ற ஒரு மிகவும் பெரிய மிகவும் நல்ல, அதாவது நல்ல மக்களை கொண்ட ஒற்றுமையான மக்களை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு ஊர் தான் பானகம. அந்த வகையிலையும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இது போன்ற இலங்கையில எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா மக்களும் வந்து மிகவும் ஒற்றுமையானவர்கள். அந்த வகையில் சந்தோஷமா இருக்கிறது. பாருங்க இங்க கல்லினையிலிருந்து தெரிகிற அந்த இடம் வந்து பானகம. மிகவும் பெரிய அழகான ஒரு மிகவும் பெரிய ஒரு அழகான நிலப்பரப்பை கொண்ட ஒரு அழகான நிறைய வயல் நிலங்களை கொண்ட ஒரு இடம்தான் வந்து இந்த பானகமுவா. பானகமுவான்றது வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு ஊர் தான் பானகமுவா. அதே நேரம் அது கேண்டி டிஸ்ட்ரிக்ட் இல்ல, குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கல்லினே தெரியும், பானகமுவே தெரியும். இருந்தாலும் எங்கட இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது நான் உலகம், அதாவது இந்தியாவில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இனி அந்த ரீசன்றனால நாங்கள் அடிப்படையாக எல்லாமே சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். அதே மாதிரி இலங்கையில் வேறு வேறு இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றனால தான் நாங்கள் தெளிவாக இந்த விஷயத்த சொல்கிறது வந்து. என்னடா வந்து கல்லினை வந்து கேண்டி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, இந்த கல் நான் இருக்கிற இடம் கேண்டி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அதே மாதிரி பானகம வந்து குருநாகல டிஸ்ட்ரிக்ட். இப்போ அங்கே உங்களுக்கு தூரத்தில் அந்த நான் காட்டின நிறைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். எனிவே உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் வீடியோவில் கூட நான் நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருப்பீங்க, சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களோட குட் கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அதனால் உங்களோட நல்ல கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் எங்களுக்கு தெரிவிங்க. எனிவே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபியூச்சரில் வந்து நிறைய இது போன்ற வீடியோகள் வந்து உங்களுக்கு கேஎம் வியூஸ்லேயும் யூடியூப்லேயும் எங்கள், அதாவது ஃபேஸ்புக் கால்டி மூவ்மெண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுக்கு பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து முடியும் வரைக்கும் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் see that. கேம் வியூவர்ஸ் பாருங்க வந்து இது கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்லினை பெரிய கல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகான ஒரு இடம், மிகவும் அழகான இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே நேரம் அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து பானகமோ குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் பானகமோ. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகான ஒரு இடம், சூப்பராக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கு.
பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே வந்து பேசாம போனா இவன் பேசுறது இல்லையா டிமாண்ட் இவனோட பேசிட்டு இவனோட பேசாம போறான். அவன கணக்கு கொடுக்க போறான். Kalau